2030 ஆண்டுக்குள் இளம் வயதினருக்கு உடல் ரீதியாக பெரும் சவால்கள் உருவாகக்கூடும் என லான்செட் மருத்துவ இதழ் எச்சரித்துள்ளது. உலகம் முழுவதும் 2030 ஆண்டுக்குள் ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை. இப்போ ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2030க்குள்ள 3ல் ஒரு பெண்களுக்கு ரத்த சோகை கண்டிப்பா இருக்கலாம் அப்படின்றத ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா அயன் டெஃபிஷியன்சி அனீமியா தான் மோஸ்ட் ஆஃப் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆனா இதுல விட்டமின் B12 டெஃபிஷியன்சி தான் அதிகமான பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நம்ம கண்டுபிடிக்கப்படுது. சோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கு நம்ம என்னென்ன ஃபுட் எடுக்கலாம், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐ எம் டாக்டர் ரஞ்சிதா. இந்த மாதிரி மோர் சச் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. விட்டமின் B12 ஆர் ஃபோலேட் இதை எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட மூளை சீரா இயங்குறதுக்கு, அதாவது நம்மளோட மூளையில இருந்து பாடிக்கு சில பல சிக்னல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ நம்ம கையை தூக்கணும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மூளையில இருந்து சிக்னல் வந்தாதான் நம்மளோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன்ஸ் இதெல்லாமே கரெக்டா இருக்கும். ஸோ இத சீரா இயங்க வைக்கிறதே இந்த விட்டமின் B12 தான். அடுத்து நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலத்தை சீரா இயங்க வைக்கிறதுக்கு, ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் இந்த விட்டமின் B12 தேவைப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணுது. நம்மளோட RBC சிவப்பு அணுக்களை உற்பத்தி பண்றதே இந்த விட்டமின் B12 தான். சோ இந்த விட்டமின் B12 அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆனா இத பர் டேக்கு ரொம்ப கம்மி அளவு தாங்க எடுத்துக்கணும். அதையே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இப்போ எவ்வளோன்னு பாத்தீங்க அப்படின்னா பர் டேக்கு 2.4 மைக்ரோ mg தாங்க. இவ்வளவே நம்ம டெய்லி எடுக்கிறது இல்ல. எவ்வளோ பேர் அனிமிக்கா இருக்காங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குழந்தைங்க கூட விட்டமின் B12 டெஃபிஷியன்சியால அட்மிட் பண்றாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவங்களுக்கு விட்டமின் B12 ஃப்ளூயிடா கொடுக்கும் போது சரியாயிடுறாங்க. அதை நம்ம ஃபுட்ல எப்படி எடுத்துக்கலாம்ன்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு நம்ம பாத்துடலாம் வாங்க. முதல் அறிகுறி ரொம்ப டயர்டாவே இருக்கிறது, ரொம்ப சோர்வாவே இருக்கிறது. ஒரு வேலை செஞ்சுட்டாவே நம்ம படுத்துக்கணும் அப்படின்னு தோணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மூச்சு திணறல் இருக்கலாம். மூன்றாவது மறதி, குழப்பம். ஒரு பொருளை வச்சிருப்பாங்க, அது எங்க வச்சோன்னு ஒரு 5 minutes கழிச்சு அவங்களா தேடிட்டு இருப்பாங்க, மறந்துருவாங்க, ஞாபக மறதி இருக்கும். முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னா கை கால்லாம் மறுத்து போறது, நம்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ கை கால்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா மறுத்து போயிடும். அடுத்தது கை கால் ஸ்டெடியாவே இருக்காது, பேலன்ஸே இருக்காது, புவர் பேலன்ஸா இருக்கும். பசி அவ்வளவா எடுக்காது, மலச்சிக்கல் இருக்கும். முடி ரொம்ப தின்னாகி ஈஸியா பிரிட்டில் ஆயிடும், உடஞ்சிரும். முடி நிறைய கொட்டும். கை கால்கள் பாத்தீங்கன்னா சில பேருக்கு எரிய ஆரம்பிக்கும். வாயில ஓரங்கள்ல எல்லாம் இல்ல வாய்க்குள்ள புண்ணு மாதிரி வருது, அல்சர் மாதிரி வருது. இது எல்லாமே விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கான அறிகுறிகள். இது எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ இதுக்கான ஃபுட் நீங்க என்னென்ன எடுத்துக்கலான்றத நான் சொல்றேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க வெஜிடபிள் சோர்ஸ்ல விட்டமின் B12 எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் இன்னைக்கு. விட்டமின் B12 வெஜிடபிள் சோர்சஸ்ல என்னென்ன எடுக்கலான்றத இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ல பாத்துடலாம். ஆப்பிள் நீங்க எடுத்துக்கலாம். ஆப்பிள், பொமோகிரானட், ஆரஞ்சு, மேங்கோ, பனானா, கிவி, அவகேடோ, கோவா. வெஜிடபிள் சோர்சஸ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கேஸ் தர ஒரு வெஜிடபிள் தான் பொட்டேட்டோ, பிரக்கோலி. முக்கியமா பாத்தீங்கன்னா மஞ்சப்பூசணியில அதிகமான விட்டமின் B12 இருக்கு. அது நீங்க கண்டிப்பா பொரியல் பண்ணி நம்ம சாப்பிடலாம். மஷ்ரூம், சோயா சங்க்ஸ், கீரை வகைகள்ல அண்ட் பீட்ரூட். நட்ஸ் வகையில பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பட் எடுத்துக்கலாம். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூ, பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸ், பூசணி விதைகள், ஆளி விதைகள், பிளாக்ஸ் சீட்ஸ் அண்ட் வேர்க்கடலை. இது எல்லாத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் B12 இருக்கு. சோ இவ்வளவு விஷயம் இருக்கு உங்களுக்கு வெஜிடபிள் சோர்சஸ்ல விட்டமின் B12 எடுக்கிறதுக்கு. நீங்க இது எல்லாமே தாராளமா டெய்லி எடுத்துக்கலாம். வேற என்ன
வேற வந்து நான்வெஜ் சோர்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா ஈரல்ல வந்து எக்கச்சக்கமான விட்டமின் B12 இருக்கு. ஃபோலேட், முக்கியமா ஃபோலேட் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிரெக்னென்ட் விமன். பிகாஸ் குழந்தை வயிற்றுல இருக்கும் போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 உதவியா இருக்கிறது இந்த ஃபோலேட் தான். ஸோ இந்த ஃபோலேட் வந்து அதுவும் இல்லாம நியூரல் டியூப் டிஃபெக்ட் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் தான் வந்து நாங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்க இப்போ சின்ன வயசுல இருந்தே ஃபுட்டில் நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா பின்னாடி நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. அடுத்து நான்வெஜ் சோர்ஸ்ல ஈரல் சொல்லியிருந்தேன்னா, ஈரல், சிக்கன், சீ ஃபுட்லாம் வந்து நிறைய இருக்கு விட்டமின் B12, எக்கு. இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 ரொம்ப அதிகமாவே இருக்கு. இன்னொன்னு இதுல வந்து நான் விட்டுட்டேன், ஏற்கனவே இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். மக்கானால ஃபோலேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க பிரெக்னென்ட் விமன் வந்து அது குட் ஸ்நாக்காவே நீங்க எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அல்சர் பிரச்சனைகள், வயிற்றுப்புண், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இல்ல குடல்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அப்சார்ப்ஷன் இல்ல, உங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு, ஆர் அதர்வைஸ் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுங்க. சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க விட்டமின் B12 ஃபுட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம உங்களுக்கு இப்போ கிடைக்கிறத விட ஒரு 10 மடங்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட விட்டமின் C எடுத்துக்கோங்க. விட்டமின் Cனா பெருசா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. விட்டமின் Cனா எலுமிச்சை பழச்சாறு 4 சொட்டு புளிஞ்சு விடுங்க. எதுல நீங்க சாப்பிடுறது வந்து உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கணும்னு தோணுதோ, சத்துக்கள் அதிகமான சாப்பாடு ஏதோ சாப்பிடுறீங்களோ அதுல 4 சொட்டு 5 சொட்டு இல்ல ஹாஃப் லெமன் கூட நீங்க வந்து ஸ்குவீஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதாங்க விட்டமின் B12 டெஃபிஷியன்சிக்கான ஃபுட்டு. ஸோ இதெல்லாமே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அறிகுறி சொன்ன பாத்தீங்களா, டயர்டாவே இருக்கிறது, அது எதனாலன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்களுக்குமே ஆக்சிஜன் தேவைப்படுது. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து சரியா வந்து செல்களுக்கு கிடைக்காம போகும்போது நம்ம பாடி ஃபுல்லாவே நம்மளுக்கு டயர்ட் ஆயிடும். நீங்க உங்க உடம்ப பாத்துக்கணும், ப்ராப்பரா சாப்பிடணும், சத்துக்கள் அதிகமா இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னாவே உடம்பு நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே எடுத்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க. பை.